எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? புனித ரமலான் வருகைக்காக நம் இதயங்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும்? நம் வாழ்வில் சிறப்பு நாட்களை கொண்டாட நாம் அனைவரும் விரும்புகிறோம். அது ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, பட்டமளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி, இந்த தருணங்களுக்காக திட்டமிடுவதில் அதிக நேரம் செலவிடுகிறோம். நாம் என்ன உடை அணிவோம், யாரை அழைப்போம், அந்த நாளை எவ்வாறு சிறப்பாக்குவோம் என்பது பற்றி நாம் நிறையவே சிந்திக்கிறோம். நமது நம்பிக்கையில் ஆண்டின் மிக அழகான மற்றும் முக்கியமான நிகழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ரம்லான் மாதத்தின் வருகையாகும். வருடத்தின் 11 மாதங்களை நாம் அனுபவிக்கும் அதே வேளையில் ரஜப் மற்றும் சௌபான் மாதங்கள் வந்தவுடன் நம் இதயங்கள் உற்சாகத்தால் வேகமாக துடிக்கத் தொடங்குகின்றன. சௌபான் மாதத்தின் நடுப்பகுதி கடந்தவுடன் காத்திருக்கும் உணர்வு இன்னும் வலுவடைகிறது. ரமலான் நம் வீட்டு வாசலில் நிற்பது போல் உணர்கிறோம். மேலும் அதன் அமைதியையும் ஒளியையும் நாம் கிட்டத்தட்ட உணர முடியும். இந்த மாதத்தை உண்மையிலேயே வரவேற்க நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். உலக விருந்துகள் அல்லது நிகழ்வுகளுக்கான நமது அட்டவணைகளை ஒழுங்கமைப்பது போலவே அல்லாஹ்வுக்காக நமது பகல்களையும் இரவுகளையும் ஒழுங்கமைக்க வேண்டும். மகிழ்ச்சியுடனும் தயாரிப்புடனும் ரமலானை வரவேற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் தோழர்களின் பாதையை பின்பற்றுவதற்கான ஒரு அழகான வழியாகும். அவர்கள் மாதத்தை தொடங்கவில்லை, அவர்கள் அதை எதிர்நோக்கி காத்திருந்து தங்கள் ஆன்மாக்களை சிறந்ததை செய்ய தயார்படுத்தினர். இதன் பொருள், நமது காலை வேளைகளை சுகூரில், மாலை வேளைகளை இஃப்தாரில், இரவுகளை பிரார்த்தனையில் எவ்வாறு கழிப்போம் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பதாகும். நமது வழிபாட்டிற்கும் அல்லாஹ்வை பிரியப்படுத்துவதற்கான நமது முயற்சிகளுக்கும் ஒரு உத்தியை வகுப்பதன் மூலம் இந்த பொன்னான நேரத்தில் ஒரு கணம் கூட வீணாகாமல் பார்த்துக்கொள்கிறோம். ரமலான் மாதத்தின் சந்திரன் இருண்ட அறைக்கு ஒளி நிறைந்த கூடையை கொண்டு வந்து நம் இதயத்தில் ஒரு இடத்தை தவிர வேறு எதையும் கேட்காத ஒரு மென்மையான விருந்தினரை போன்றது. அதன் வருகைக்காக நாம் தயாராகும்போது அல்லாஹ்வின் எல்லையற்ற கருணையை பிரதிபலிக்கும் வகையில் நம் ஆன்மாக்களின் கண்ணாடிகளை உண்மையில் சுத்தம் செய்கிறோம். நோன்பாளியின் மூச்சு வாசனை திரவியம் போல மாறும். இரவின் மௌனம் படைப்பாளனுடனான தனிப்பட்ட உரையாடலாக மாறும் நேரம் இது. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நற்செயலும் வளமான மண்ணில் ஒரு விதை போல வளர்ந்து நமது எளிய முயற்சிகளை பிறை மறைந்த பிறகும் நம்முடன் இருக்கும் நித்திய அமைதியின் தோட்டமாக மாற்றுகிறது. புனித குர்ஆன் ரமலான் மாதத்தை எவ்வாறு விவரிக்கிறது? புனித குர்ஆனின் வார்த்தைகளுடன் நமது பேச்சை தொடங்குவது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. குறிப்பிட்ட வசனங்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுக்குள் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் என் மக்கள் உண்மையிலேயே அறிந்திருந்தால் ஆண்டு முழுவதும் ரம்லானாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கு முந்தைய மாதமான சௌபான் கூட மலைகள் வழியாக ஒரு பெரிய பாதையை போன்றது. அது நம்மை ஒரு பெரிய விஷயத்திற்கு இட்டுச் செல்கிறது. அது ரமலானின் கருணைக்கு ஒரு பாலமாக செயல்படுகிறது. அதனால்தான் நாம் இவ்வளவு மகிழ்ச்சியை உணர்கிறோம். இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட விருந்தினரின் வருகையை நாம் கொண்டாடவில்லை என்றால் கொண்டாட வேறு என்ன இருக்கிறது? புனித குர்ஆனில், குறிப்பாக சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் நம்முடன் மிகுந்த அன்புடன் உரையாற்றுகின்றான். 183வது வசனத்தில், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு விதிக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது என்று அவன் கூறுகிறான். இது நமக்கு 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறது. முதலாவது, நோன்பு என்பது மிக முக்கியமான வழிபாட்டு செயலாகும். ஏனெனில் அல்லாஹ் அதை நமக்கு முன் வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுத்தான். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு ஆதரவு அளிக்கிறான். ஒரு தாய் தேர்வுகளுக்கு கடினமாக படிக்கும் தன் குழந்தையிடம், கவலைப்படாதே, இது ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே, மற்றவர்களும் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்வது போல இந்த போராட்டம் புதிதல்ல என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இது நம்பிக்கையின் பகிரப்பட்ட பயணம். இந்த நோன்புகளின் நோக்கம் பசியுடன் இருப்பது மட்டுமல்ல, நாம் தக்வா, அல்லாஹ்வை வணங்குபவர் மற்றும் நினைவாற்றல் ஆக வேண்டும் என்பதே முக்கிய குறிக்கோள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது ஒரு ஆன்மீக பேட்டரியை சார்ஜ் செய்வது போன்றது. இந்த நாட்களில் நாம் நோன்பு நோற்று பிரார்த்தனை செய்து நல்ல செயல்களை செய்யும்போது நம்முடைய ஆன்மா பலமடைகிறது. இந்த வலிமை சரியான பாதையில் இருக்கவும், நாம் தினசரி பிரார்த்தனைகள் புரியவும், தொழவும், ஆண்டு முழுவதும் ஏழைகளுக்கு உதவவும் உதவுகிறது. இவை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ் அதை எளிதாக்குகின்றான். வாழ்நாள் முழுவதும் வெகுமதி மற்றும் அவனுடன் உண்மையிலேயே இணைக்கப்பட்ட இதயத்திற்கான ஒரு குறுகிய கால முயற்சி இது.
புனித குர்ஆனும் ரமலானும் ஒரு பயணியை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல ஒன்றாக உதிக்கும் 2 நட்சத்திரங்களை போன்றவை. இந்த நோன்பாளின் போது நாம் அல்லாஹ்வின் வேதத்தை திறக்கும்போது வார்த்தைகள் வித்தியாசமான ஒளியுடன் பிரகாசிப்பது போல் நமக்கு தெரியும். நம் இதயங்களில் ஆழமாக சென்று நம் கவலைகளை கழுவுகின்றன. இந்த மாதம் கருணையால் மூடப்பட்ட ஒரு பரிசு. ஒவ்வொரு கணமும் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகவும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் கருணை நிலையில் உட்கார்வதற்கான அழைப்பாகவும் இருக்கிறது. இது நமது பசியை ஒரு ஆன்மீக விருந்தாகவும், நமது தாகத்தை படைப்பாளர்களுக்கான ஆழ்ந்த ஏக்கமாகவும் மாற்றுகிறது. உண்மையான அமைதி நாம் சாப்பிடுவதில் அல்ல, மாறாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவனை எவ்வளவு நேசிக்கிறோம், நினைவில் கொள்கிறோம் என்பதில் காணப்படுகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ரமலான் வெறும் பசி அல்ல, இது ஒரு ஆன்மீக வசந்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை நோக்கி ஒரு மாபெரும் விருந்தாளி வந்து கொண்டிருக்கிறார். ஆம், அதுதான் புனித ரமலான். புனித ரமலான் நம்முடைய கதவுகளை தட்டப் போகிறது. வெறும் நாட்களை எண்ணுவது மட்டும் ரமலானுக்கான தயாரிப்பு அல்ல, நம் இதயங்களை செம்மைப்படுத்துவதே உண்மையான வரவேற்பு. இந்த ரமலானை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? ரமலானை வரவேற்க 5 முக்கிய வழிகள். முதலில் தூய்மையான நிய்யத்து, அதாவது நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த ரமலானில் நான் முழுமையாக மாறுவேன் என்ற உறுதியான எண்ணத்தை இப்போதே நம்முடைய அடிமனதில் பதிய வைக்க வேண்டும். முன்கூட்டியே பயிற்சி எடுக்க வேண்டும். ரமலான் வந்த பிறகு அமல்களை தொடங்குவதை விட இப்போதே சுன்னத்தான நோன்புகள் மற்றும் அதிகப்படியான குர்ஆன் ஓதுதலில் ஈடுபட வேண்டும். 1. அல்லாஹ்வின் மீதான அச்சம், தக்வா. நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். யாராவது ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்பாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நபிமொழியை மனதில் ஏந்துவோம். 2. மன தூய்மை, தௌபா. ரமலான் வருவதற்கு முன்பே நம்மிடம் உள்ள தீய பழக்கங்களை விட உறுதி எடுப்போம். பொய் பேசுதல், புறம் பேசுதல், வீண் கோபங்கள் ஆகியவற்றை இப்போதே மூட்டை கட்டி வைப்போம். ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த பலர் இன்று மண்ணறைக்குள் இருக்கிறார்கள். இந்த ரமலான் நமக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். யா அல்லாஹ், எங்களை ரமலான் வரை அடையச் செய்வாயாக. எங்களின் அமல்களை அங்கீகரிப்பாயாக. இந்த ரமலான் வெறும் பசியால் வாடும் மாதமாக இல்லாமல் நம் பாவங்கள் கருகி ஈமான் துளிர்க்கும் மாதமாக அமையட்டும். இன்ஷா அல்லாஹ்.